கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று கிருபையின் வார்த்தைக்கு தியானமாக ஏசாயா 49:23, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. காத்திருப்பது என்பது என்ன? நம் வேண்டுதல் எல்லாம் கர்த்தருடைய பாதத்திலே மனந்திறந்து சொல்லிவிட்டு ஒரு பதிலுக்காக அவருடைய பாதத்தில் தரித்திருப்பது தான் கர்த்தருக்கு காத்திருத்தலாகும். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறவர். ஆகவே அவருடைய பாதத்தில் நம்முடைய வேண்டுதல் எல்லாம் இதயத்திலிருந்து அப்படியே அவ்வளவு வேதனைகளையும் அவ்வளவு விண்ணப்பங்களையும் அவருடைய பாதத்திலே நாம் கொட்டி விடுவோம். கர்த்தர் பதில் செய்யும்படி நாம் சிநேகிக்க வேண்டும். அவர் சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, முதலாக கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27:14 எவ்வாறு கூறப்பட்டுள்ளது? திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். நம்ம ஜெபத்துக்கு பதில் வரவில்லையே அப்படின்னு நம்ம சிலர் என்ன செய்கிறோம்? மனது அலைப்பாயுது. கர்த்தருக்கு காத்திருக்காமல் வேறு வழியிலே இந்த காரியத்தை செய்யலாமா? யாரிடாவது உதவி, மனுஷரிடத்தில் யாரிடத்திலாவது உதவி கேட்கலாமா? எங்கேயாவது கடன் வாங்கலாமா? என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், அடுத்து என்ன நம்ம செய்வது என்று என்ன செய்கிறோம்? இருதயம் திகைத்து போகிறது, இருதயம் கலங்குகிறது, இருதயம் பதறுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. திடமனதாயிருந்து, மனதிலே ஒரு ஸ்திரம் வேண்டும், திடம் வேண்டும். அப்படிப்பட்ட திடமனதோடு கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 46:10 சொல்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திடமனதோடு கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும்போது சங்கீதம் 40:1, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பொறுமை வேண்டும். கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்பதற்கு ஒரு பொறுமை வேண்டும். இது யாருக்குமே கிடையாது. பொறுமை இல்லாத நிலைமையில் என்ன செய்வது நாம் காணப்படுகிறோம். இந்த உலகம் ஒரு அவசர உலகம். எதுவுமே உடனே நடந்து விட வேண்டும், உடனே நமக்கு கிடைத்து விட வேண்டும் என்று என்ன செய்கிறார்கள்? ஜனங்கள் எதிர்பார்க்குறார்கள். ஒரு ஹோட்டலில் போய் உட்கார்ந்தா கூட, நான்வெஜ் ஹோட்டலுக்கு போனோம்னா ஆர்டர் போட்டோம்னா அது வர லேட் ஆகுது. சிலவங்க என்ன செய்கிறாங்க? அந்த சப்ளையோட சண்டையை போட ஆரம்பிச்சாங்க. இன்னும் வரலையே, காத்திருக்க முடியல, பொறுமை இல்லை. இப்போது கர்த்தருடைய பாதத்திலே நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். சில நேரம் நம் பொறுமை சோதிக்கும்படி சில காரியங்கள் நடக்கலாம். ஏன் கர்த்தர் என் வாழ்க்கையில் அமைதியாக இருக்கிறார்? ஏன் எனக்கு உடனே பதில் கிடைக்கவில்லை என்றெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? கேள்விகள் கேட்கலாம். ஆனால் கர்த்தர் ஒவ்வொன்றையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். நமக்கு எப்பொழுது அது தேவையோ, எப்பொழுது நமக்கு அந்த அற்புதம் நடக்க வேண்டுமோ அந்த சரியான நேரத்தில் நமக்கு என்ன செய்வார்? கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். சில ஜெபங்களுக்கு உடனே பதில் வரும், சில ஜெபங்களுக்கு பதில் தாமதமாகும், சில ஜெபங்களுக்கு பதில் நாம் எதிர்பார்த்த பதில் வராது, சில ஜெபங்களுக்கு பதிலே வராமல் போகலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை தான் அனுமதிப்பார், நன்மையான காரியங்களை தான் நமக்கு செய்வார். ஆகவே நாம் கர்த்தரிடத்திலே நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக பார்க்கும்போது புலம்பல் 3:25-26 சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. மூன்றாவதாக நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்கு சுகத்தை தருவார், நான் எதிர்பார்த்த காரியம் நிச்சயமாய் நடக்கும், நான் கர்த்தருடைய பாதத்தில் வைத்த காரியங்கள் நிச்சயமாய் நடக்கும் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தர் எனக்கு கொடுத்து விட்டார் என்று எல்லா காரியங்களுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லி நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார். சில பேர் என்ன செய்வாங்க? முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நன்மை எதுவும் நடக்கலைன்னா, எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால் முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுவார்கள். அப்படியே முறுமுறுக்காவிட்டாலும் விரக்தி அடைந்துடுவார்கள். கர்த்தரை நம்பி பிரயோஜனமே இல்லை என்று சோர்ந்து போய் விடுவார்கள். அவர் எனக்கு என்ன செய்து விட்டார் என்று கேள்விகளை எழுப்பார்கள். சாதாரணமாக ஒரு மனுஷன் ஒரு காரியத்திற்காக காத்திருக்கும் போது சலிப்படைவது இயல்பு, பொறுமை இழப்பது இயல்புதான். ஆனாலும் வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 13:12, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெடுங்காலமாய் காத்திருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நிச்சயம் அற்புதமான அதிசயமான நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாக நாம் கிரகிக்க முடியாத அதிசயங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்விலே செய்வார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். திடமனதோடு பொறுமையோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தரிடத்தில்
நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாக அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.